ஸ்ரீ காசி காண்டம் 90ஆம் அத்தியாயம். பார்வதீசரின் கதை. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், தேவி பார்வதியின் இதயத்தை மகிழ்விப்பவரே, பாவங்களை நீக்குபவர் என்று தாங்கள் ஏற்கனவே விவரித்த பார்வதீசரின் தோற்றத்தை விவரிக்கவும். ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய மாமுனியே, கேளுங்கள். ஒருமுறை இமயமலையின் கற்புடைய மனைவி மேனாதேவி மலைகளின் அரசரின் மகளான தனது மகளிடம், சிவனின் பூர்வீகம் எது தெரியுமா? அவர் வசிக்கும் இடம் எங்கே? அவரது உறவினர் யார்? ஒருவேளை எங்கும் உறவினர் இல்லை, மருமகனின் வீடும் இல்லை. தனது தாயின் வார்த்தைகளை கேட்டதும் மலைகளின் இறைவனின் மகள் மிகவும் வெட்கம் கொண்டாள். வாய்ப்பு கிடைத்தவுடன் கௌரி தேவி சம்புமூர்த்தியை வணங்கி பின்வருமாறு கூறினார். பகவானே, நாயகரே, இன்று நான் என் மாமியார் இல்லத்திற்கு செல்ல முடிவு செய்துள்ளேன். நான் இங்கே தங்கக்கூடாது. என்னை உங்கள் சொந்த இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இமயமலையின் மகளான தேவி பார்வதி இவ்வாறு கூறியதை கேட்டதும் யதார்த்தத்தை அறிந்த கிரீஷா இமயமலையை விட்டு வெளியேறி தனது சொந்த ஆனந்தவனத்திற்கு வந்தார். பேரானந்தத்திற்கு காரணமான ஆனந்தவனத்தை அடைந்ததும் தேவி தனது தந்தையின் இருப்பிடத்தை மறந்து பேரானந்தத்தின் வடிவங்களில் ஒருவராக ஆனாள். பின்னர் கௌரி தேவி ஒருமுறை கிரீஷாவிடம், இந்த புனித இடத்தில் தொடர்ச்சியான பேரானந்தம் எப்படி இருக்கிறது? தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். கௌரியின் இந்த உரையாடலை கேட்ட பினாக வம்ச தலைவர் பதிலளித்தார். 5 குரோஷங்களுக்கு மேல் பரவியுள்ள இந்த புனித தலத்தில் முக்தியின் இருப்பிடமான தேவி லிங்கமில்லாத ஒரு சிறிய இடமும் இல்லை. இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றையும் வலம் வந்து ஒரு கிருஷத்தின் அளவிற்கு நிலமும் பேரின்பத்தை அளிப்பதாக இருக்கும். தேவி, இங்கே இந்த ஆனந்த வனத்தில் பெரும் பேரின்பத்திற்கு காரணமாக உயர்ந்த பேரின்பத்தின் வடிவத்தில் பல லிங்கங்கள் உள்ளன. 14 உலகங்களிலும் வாழும் திருப்தியடைந்த மற்றும் பாக்கியவான்கள் இங்கே லிங்கங்கள் அந்தந்த பெயர்களுக்கு பிறகு உருவாக்குவதன் மூலம் அதிகப்படியான திருப்தியை அடைந்துள்ளனர். தனது சிறப்பு அறிவை கொண்ட சேஷனுக்கு கூட எனது லிங்கம் நிறுவப்பட்ட ஒருவரின் நலனின் அளவை தெரியாது. தேவி, 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 மலையிலிருந்து பிறந்தவளே, அதனால்தான் இந்த புனித ஸ்தலம் ஏராளமான லிங்கங்களால் கணக்கிட முடியாத பெரும் பேரின்பத்திற்கு காரணமாகும். இதனை செவிமடுத்ததும் மகாதேவியான அன்னை பார்வதி மீண்டும் ஒருமுறை பகவானின் பாதங்களை வணங்கி, மகாதேவரே, என்னுடைய சொந்த லிங்கத்தை நிறுவ எனக்கு அனுமதி கொடுங்கள். கணவரின் அனுமதியை பெற்றால் கற்புடைய பெண் நல்வாழ்வை அடைவாள். சம்பிரதத்தில் கூட அவளுடைய நல்வாழ்வில் எந்த இழப்பும் இல்லை. தேவர்களின் இறைவனை சாந்தப்படுத்தி மகேஷிதாவின் சம்மதத்தை பெற்ற பின்னர் கௌரி தேவி மகாதேவரின் அருகில் லிங்கத்தை நிறுவினார். அந்த லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் பிராமண வதம் உள்பட அனைத்து பாவங்களும் கரைந்துவிடும். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஒரு உடலுக்குள் இனி எந்த பந்தமும் இருக்காது. முனிவரே, பக்தர்களின் நலனுக்கான விருப்பத்துடன் தேவர்களின் இறைவன் அந்த லிங்கத்திற்கு வழங்கிய வரத்தை கேளுங்கள். பார்வதீசன் என்ற லிங்கத்தை வழிபடுபவர் இறந்தவுடன் அவர் காசி லிங்கமாக மாறுவார். காசி லிங்கமாக மாறிய பின்னர் அவர் என்னுள் நுழைவார். சக்கரத்தின் பிரகாசமான பாதியில் 3வது சந்திர நாளில் பார்வதீசரை வணங்குபவர் இங்கு அனைத்து செல்வங்களையும் மறுமையில் சிறந்த இலக்கையும் பெறுவார். பெண்ணோ அல்லது ஆணோ பார்வதீஸ்வரரை சாந்தப்படுத்தினால் அவள் அல்லது அவன் அதன் பிறகு ஒருபோதும் கருப்பையில் நுழைய மாட்டார்கள். அவள் அல்லது அவன் எல்லா நல்வாழ்வுகளையும் அடைவார்கள். பக்தன் பார்வதீச லிங்கத்தின் பெயரை கூட உச்சரித்தால் 1000 பிறவிகளின் திரட்டப்பட்ட பாவம் உடனடியாக அழிந்துவிடும். பார்வதீசரின் மகத்துவத்தை கேட்கும் சிறந்த மனிதன் மிகுந்த அறிவாற்றல் கொண்ட மனிதனாக மாறி இந்த உலகத்தின் அனைத்து ஆசைகளையும் மறு உலகத்தின் ஆசைகளையும் பெறுகிறான். 90ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.